ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டார்க் வேவ் ஸ்டொமக். இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீனிக்ஸ். வீரான். எஸ், ஆமாங்க. ஸ்டண்ட் மாஸ்டரான அனல் அரசு ஒரு டெபியூட்டா டைரக்டர் ஆயிருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் இந்த ஒரு பீனிக்ஸ். ஒரு அறிமுக இயக்குனரா இந்த ஒரு திரைப்படத்துல அறிமுகம் ஆகியிருக்காரு. இந்த ஒரு திரைப்படத்துல விஜய் சேதுபதியோட பையனான சூர்யா தான் அறிமுகமாகறாரு. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. போய் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே, ஒரு நல்ல ஒரு அட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுல ஸ்டோரியா நமக்கு பெருசா ஒரு இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு இல்ல. சரி வாங்க இந்த ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவை பார்க்கலாம். சூர்யா சேதுபதி, வரலட்சுமி இவங்களை தனி நிறைய 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 பேர் நடிச்சு படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் லைன்ல சொல்லணும்னா இது ஒரு நார்மல் ரிவெஞ்ச் டிராமா. ஸோ இதுதாங்க ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த ஒரு ஃபீனிக்ஸா இருக்கு. ஆனா இதுல இவர் அந்த ஒரு ஸ்கூல் பையனா தான் இருக்காரு. பண்ற ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஒரு 12th படிக்கிற பையன் இவ்வளவு பேர் அடிக்க முடியுமாடா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழ வைக்குது. எனக்கு ஆக்ஷன் படம்னாலே போதும் ப்ரோ, நான் மட்டும் ஜாலியா பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற ஆளா இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு ஃபீனிக்ஸ் திரைப்படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். படத்துல பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸா ரொம்பவே சூப்பரா கொடுத்துருந்தாங்க. சூர்யா சேதுபதி அவரோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லைங்களா, படத்துல ஃபுல்லாவே இந்த ஒரு ஆக்ஷன் தான் இருக்கு. ஸோ நம்ம மத்தனா கூட ஒரே ஏமாத்தல ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். ஆனா ஆக்ஷன்றப்ப நம்ம தான் இறங்கி பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராப்பரா நல்லா அதை ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதை அதுக்கேற்ற மாதிரி உடலை எல்லாம் குறைச்சிட்டு ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்களை தாண்டி நடிச்சிருந்த வரலட்சுமி சரத்குமார், அவங்க நடிப்பை பத்தி நமக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரியான ஒரு கதை காலத்துக்கு அவங்க பிச்சு உதருவாங்க இல்லைங்களா, அதே மாதிரிதான் இந்த ஒரு ஸ்டோரியை இவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கொடுத்துருந்தாங்க. அதுல ரொம்ப பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சார்பட்டா பரம்பரையில வர அந்த முத்துக்குமார் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு இதுல ஒரு 2-3 சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா நம்ம தியேட்டர்ல என்ஜாய் பண்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கலி படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி அந்த ஒரு ராவா காட்டணும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே கையாண்டு இருந்தாங்க. படத்துக்கு மியூசிக் சாம்சியஸ் சாதாரணமாவே விட்டாலே மனுஷன் சும்மா போட்டு பட்டை இழப்பாப்புல. இந்த மாதிரியான ஒரு படத்துக்குன்றப்ப நம்ம சொல்லவே வேணும், சும்மா சூப்பரா வேற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் இந்த திரைப்படத்துல பண்ணியிருந்தாரு. இதுல ஸ்டண்ட் மாஸ்டர் அனலரசு தான் டைரக்டரா டெபியூட் ஆகுறாரு. மத்த படத்துக்குனால அவர் வேற மாதிரி ஸ்டண்ட் பண்ணுவாரு. ஸோ இது இவரோட படம் இல்லைங்களா, அதனால அவரு இன்னுமே மெனக்கிட்டு ஒரு சில ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. படத்துக்கு எடிட்டிங் என்ன தேவையோ அதை அவ்வளோ ஒரு கொடுத்திருந்தாங்க. இது ஒரு ஸ்டோரி நார்மலா இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாங்க, கண்டிப்பா இந்த ஒரு திரைப்படம் வேற லெவல்ல வந்திருக்கும். பட் இப்பொழுதுக்கு இது ஒரு ஒரு ஓகேவான திரைப்படமா இருக்கு. நீங்க ஆக்ஷன் படம்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த ஒரு திரைப்படத்தை போய் பாருங்க.